ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி உள்ள ஃப்ளட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுள் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சர்வைவல் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். இங்கிலாந்து நாட்டில் கடற்கரையொட்டி ஒரு சிட்டி ஒன்று இருக்குது. இந்த சிட்டியில் நல்ல டெவலப்மெண்ட்டு, நல்ல மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் கடற்கரையில் மிகப்பெரிய ஒரு அலை ஒன்று உருவாகுது. கடலில் உருவான அந்த ராட்சசாலை சிட்டிக்குள்ளார வந்துடுது. சிட்டியே அப்படியே தண்ணீரில் மூழ்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம ஹீரோ அவங்க டீமில் களத்தில் இறங்குறாங்க. ஹீரோ ஒரு கப்பல் இன்ஜினியர், அவரும் அவங்களுடைய டீம், அதுக்கப்புறம் ஹீரோயின், இவங்கெல்லாம் சேர்ந்து எப்படி இந்த சிட்டியை காப்பாற்றினாங்க இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தா ஃபஸ்ட் ஹாப்புங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஹாப் அந்த கடற்கரையை ஒட்டி உள்ள அந்த நகரத்தில் அந்த தண்ணி உள்ளே போதுறது, அதனால் மக்கள் அவதிப்படுறதெல்லாம் தத்துவமாக காமிச்சிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் எல்லாம் சும்மா அல்டிமேட்டாக பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா அந்தளவு சூப்பராக இருக்குது. அதேமாதிரி ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவங்களோட டீம் சேர்ந்து எப்போயாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுற அந்த ஒரு சில சீன்ஸ்லாம் நல்லாவே ஈஸியாக கனெக்ட் ஆகுது. இதில் நடித்த எல்லாமே நல்லாவே தத்துவமாக இயற்கையாக நடிச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ராட்சசாலை நம்ம கண்ணு முன்னால் நம்மளே அலையில சிக்கின மாதிரி அந்த சினிமோட்டோகிராஃபி கொடுத்துருக்காங்க. அது நல்லாவே வந்திருக்கு. பிஜிஎம் நல்லாவே இருக்குது. அது செகண்ட் ஹாஃபில் மிடில்லாம் இவங்க எப்படியாவது தப்பிக்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி நம்மளை அந்த உணர்வுபூர்வமாக ஒரு உணர வச்சிடுறாங்க. அது நல்லாவே இருக்குது. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே இது மாதிரி கதைகள் கொண்ட நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி சீன்ஸ் தான் வருது, அதே மாதிரி பரபரப்பு தான் வருது. வித்தியாசமாக புதுசாக ஒன்று இவங்க ட்ரை பண்ணவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த டூரேஷன் அதிகமாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளேயில் செகண்ட் ஹாஃபில் எந்த ட்விஸ்ட் அண்ட் எண்டிங்குமே இல்லை. ஒரே ஆளை அதை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கிளைமேக்ஸ் அதே மாதிரி எல்லோரும் எதிர்பார்த்த கிளைமேக்ஸ் கொடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் எண்டிங் கூட கொடுத்துருந்தா படம் நல்லாவே ஹிட் அடிச்சிருக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரி சின்ஸில் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.